ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இது வந்து பிசி பில்டில் செகண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நாங்கள் மதர் போர்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். மதர் போர்ட் வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் என் கார்டில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து நம்மளோட சிபியூ அப்புறம் வந்து பவர் சப்ளை, இது ரெண்டும் கம்பெனிட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. இந்த பவர் சப்ளையும் இந்த சிபியும் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம், இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் சப்ளை வந்து நாங்கள் என்ன எடுத்துருக்குறோன்னா எம்எஸ்ஐ பிராண்டோட எம்ஏஜி 650 பிஎன் அப்படின்ற இந்த பவர் சப்ளை தான் எடுத்திருக்கோம். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்களா இருந்தால் 650 வோல்டேஜ் பவர் சப்ளை தான் இது. நாங்கள் ஏன் இந்த 650 பவர் சப்ளை எடுத்திருக்கோம், இதை விட குறையவும் இன்னும் இருக்குது, இன்னும் சீப்பாக கூட கிடைக்கும். நாங்கள் ஏன் எடுக்கலைன்னா நம்மளோட இந்த பிசி பில்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி எடிட்டிங் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே எல்லா பர்பஸ்க்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே. ஸோ இது அப்ளிகேஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ரேம், அப்புறம் வந்து மதர் போர்ட், அப்புறம் வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டு எல்லாமே நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுனால அண்ட் ஃப்யூச்சரில் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ நம்மளோட பவர் சப்ளை தான் மெயினாக வந்து பவரை வந்து சப்ளை பண்ண போகுது நம்மளோட எல்லா கம்பனண்ட்டுக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் சப்ளை தான் மெயின். ஸோ அதனால் வந்து நாங்கள் நல்ல பிராண்ட் அண்ட் நல்ல பவர் சப்ளை வோல்டேஜ் பார்த்து வாங்கியிருக்கோம். நீங்களும் உங்களோட பிசி பில்ட் நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பிசி பில்டுக்கு வந்து நல்ல பவர் சப்ளை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். என்ன இருக்குன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். செகண்ட் திங் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா நம்மளோட சிபியூ, ரைசனோட சிபியூ வாங்கியிருக்கோம். 5600G அப்படின்ற மாடல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 5000 சீரீஸ் அப்படின்னு இருக்குது. பாக்ஸில் வந்து இங்கே ப்ரைஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேபிள் இருக்கும். இந்த லேபிள் தான் மேக்ஸிமம் வந்து இந்த 5600Gக்கு வர ஒரு டிஃப்ரென்ஸ். இல்லைனா 5000 கூட இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற சீரீஸில் எல்லாமே இந்த லேபிள் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இப்படியே தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதோட கூலிங் ஃபேனோட ஒரு இமேஜ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ரொசஸர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொசஸர் வந்து உள்ள AMD ப்ரொசஸர் வந்து தெரியுது, நம்மளோட CPU தெரியுது. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பேக் பண்ணல அப்படின்றதுக்கான சீல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து இந்த பாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மாடல் நேம் AMD Ryzen 5600G அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க வித் கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன் இந்த 5600G அப்படின்ற இந்த மாடலில் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்பில்ட் கிராஃபிக் கார்டு இருக்குது. நீங்கள் கிராஃபிக் கார்டு இல்லாமல் கூட இந்த மாடலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்புறமா நீங்கள் எப்போ உங்களுக்கு கிராஃபிக் கார்டு வாங்குறதுக்கான அமௌண்ட் தேவைப்படுதோ அப்போ கூட நீங்கள் வாங்கி இந்த கிராஃபிக் கார்டை இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இதில் இருக்கிற இன்பில்ட் கிராஃபிக் கார்டு வந்து ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் வந்து சிபியூவாக மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அப்புறமா உங்களோட கிராஃபிக் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இதோட பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் ப்ரொசஸர் தான் இந்த ப்ரொசஸர். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வைஸ் நம்ம யோசிக்க தேவையில்லை. அண்ட் 4 GHz மேக்ஸ் பூட் 3.9 GHz பேஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ப்ரொசஸர் வந்து நல்ல ஒரு பில்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொசஸருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அன்பேக் பண்ணிடலாம். அன்பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ப்ரொசஸர் இருக்குது. ஸோ ப்ரொசஸர் அண்ட் வந்து ப்ரொசஸருக்கு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எந்த ஸ்டிக்கர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட கேஸில் கூட பிசி கேஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட ப்ரொசஸர். அப்புறமா என்ன இருக்குது வேறேன்னு பார்த்துருவோம். இதை இப்படி வச்சுருவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குது, இந்த ப்ரொசஸர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் படிச்சுக்கலாம். இது எல்லாமே யாருமே படிக்கிறது இல்லை இப்போது, பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை படித்து பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது.
ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CPU கூலிங் ஃபேன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ CPU கூலிங் ஃபேனை வந்து ரொம்பவுமே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே உங்களோட இந்த ஃபேனையும் சரி இந்த சிபியூவும் சரி எப்போ பில்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ இதை அன்பேக் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து இப்படியே பாக்ஸ் கூடயே வச்சுருங்க. பிகாஸ் என்ன ரீசன்னா இந்த சைட் இருக்கிற இந்த பின் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஓவரால் இந்த ப்ரொசஸரே ஒர்க் ஆகாது. நீங்கள் புது ப்ரொசஸர் தான் வாங்கணும். அண்ட் another திங், இந்த AMD யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த AMDயோட இந்த கூலிங் ஃபேன் பின்னாடி வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி தான் வரும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் வந்து இதை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் மார்க்லாம் அதில் வந்து பட்டுரும். ஸோ தென் அந்த ப்ரொசஸருக்கும் அந்த தெர்மல் பேஸும் சரியாக ஒர்க்காமல் போச்சுன்னா உங்களோட பிசி வந்து ரொம்ப ஹீட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இது ரெண்டுமே கண்டிப்பாக ரொம்ப கவனமாக வச்சுக்கிங்க. எப்போ நீங்கள் பிசியை பில்ட் பண்ணுறீங்களோ அப்போது வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, another திங், இன்னொரு திங்ஸ் நாங்கள் வாங்கி எடுத்திருக்கோம். அதுதான் நம்மளோட எஸ்எஸ்டி. என்ன எஸ்எஸ்டி எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே கிங்ஸ்டனோட 512 GB எஸ்எஸ்டி 512 GB எஸ்எஸ்டி எடுத்திருக்கோம். NVMe2 எடுத்திருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் வந்து நம்மளோட இந்த பிசி பில்டுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் வந்து பூட்டிங் எல்லாமே இதில் தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அண்ட் எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இன்னொரு HSD சரி இல்லை ஒரு SSD சரி நம்மளோட இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதுதான் எடுத்திருக்கோம். அண்ட் another திங் வந்து நம்மளோட காம்பனண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ காம்பனண்ட்டை வந்து எனக்கு இங்கே வச்சு ஷோ பண்ண முடியாததுனால நான் அதை ஷோ பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட பிசியை பில்ட் பண்ணிட்டு எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஷோ பண்ணேன்.